ஆல் கிளியரன்ஸ் கொடுத்தோம். அந்த சூழ்நிலை இப்ப நடக்கல. எல்லாத்துக்கும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நடக்கின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். பகல்காம் பகுதியில் 26 இந்துக்களை சுட்டுக் கொள்றாங்க, தார்மீகமா சுட்டுக் கொள்றாங்க. செக் பண்ணிட்டு வேற சுட்டுக் கொள்றான், பேண்ட் அவரு ஜட்டி அவருன்னு சுட்டுக் கொள்றான். புரியல. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தில் தீர்மானம் போட்டாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. சட்டமன்றத்தில் நம்ம ரேவந்தர் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் அந்த தீவிரவாத தன்மை அடக்கப்பட வேண்டும், தீவிரவாதி வெட்டி கொண்டாங்கன்னு சொன்னாரு. புரியல. அதேபோல கேரள முதலமைச்சர் சொன்னாரு 30% முஸ்லீம் இருக்கின்ற மாநிலம் அந்த மாநிலம், 30% இந்து இருக்கின்ற மாநிலம் அந்த மாநிலம், 30% கிறிஸ்துவர் இருக்கின்ற மாநிலம் அந்த மாநிலத்தில் தீர்மானம் போட்டாங்க. இந்த முதலமைச்சர் தீர்மானம் போட கூட வக்கு இல்ல. இந்துக்களும் இந்த தமிழா தீவிரவாதின்னா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு தான் நாங்க தீர்மானம் போட சொல்றோம். இங்க இருக்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாங்க தீவிரவாதம் போட சொல்ல. இந்த இஸ்லாமிய பெருமக்கள் உள்ள நட்பா தோழமை உணர்வோடு இந்துக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் தத்துவத்தோடு வாழ்கின்ற ஒரு மாநிலம் என்று கேட்டால் தமிழ்நாடு. நீங்க ஸ்ரீகிருஷ்ணம் பூராசாமி கோயில் தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீகிருஷ்ண பூராசாமி கோயிலுடைய அந்த மாசி மகத்துக்கு அந்த மூலவர் இருந்தா முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வரவேற்கிறாங்க. புரியல. மாலை போட்டு பூ அடிச்சு மாலை அடிச்சு வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்கின்ற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். இந்த தமிழ் மாநிலத்தில் கூட நீங்க இந்துக்கள் தாக்கப்படும் போது ஒரு தீர்மானம் நிறைவேற்ற இருக்க வேண்டுமா இல்லையா? தீர்மானம் நிறைவேற்றாத ஒரு கையாலாகாத முதலமைச்சரை நாம் கண்கூடா பார்க்கிறோம். நீங்களா நல்லா பாருங்க. தீவிரவாத தன்மை இங்க எங்க போயிட்டு இருக்கு புரியல. படாறு 10 நிமிஷத்துல 26 பேரை சுட்டு காலி பண்றான். இந்துக்களா 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 என்று செக் பண்ணிட்டு சுட்டு காலி பண்றான் அந்த தீவிரவாதி. தீவிரவாதிக்கு ஒரு தீர்மானம் போடணுமா இல்லையா? அந்த தீர்மானம் போட கூட மனசு இல்லாத ஒரு முதலமைச்சரை கண்ட நாடு இந்த தமிழ்நாடு என்பதை குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளோம். மகளிர் சகோதரிமாருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம். உங்களுக்கு 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம். மின்சார கட்டணம் உயர்வு,